ॐ श्री गुरुभ्यो नमः। चतुर्थोऽध्यायः देवी स्तुतिः। ध्यानम्। ॐ कालाभ्राभां कटाक्षैररिकुलभयदां मौलिबद्धेन्दुरेखां शङ्खं चक्रं कृपाणं त्रिशिखमपि करैरुद्वहन्तीं त्रिनेत्रां सिंहस्कन्धाधिरूढां त्रिभुवनमखिलं तेजसा पूरयन्तीं ध्यायेत् दुर्गां जयाख्यां त्रिदश परिवृतां सेवितां सिद्धिकामैः। நாலாம்தது இந்திராதி தேவதைகள் எல்லாம் அம்பாளை ஸ்துதிக்கிறா. எதனால ஸ்துதிக்கிறான்னா தேவியோட மகிமை, அந்த பராசக்தியோட மகிமையினால, அவளோட பிரபாவத்தால் அவள் எப்படி மகிஷாசுரனையும், அவன் பெரிய பயங்கரமான உள்ள அசுரன், அந்த மகிஷாசுரனையும் அவனோட மகா சைன்யத்தையும் தேவி எப்படி விளையாட்டு மாதிரி லீலை மாதிரி எப்படி அவள் எல்லாரும் அவள் துவம்சம் பண்ணினா இல்லையா. அவள் துவம்சம் பண்ணினதுனால இந்திராதி தேவதைகளுக்கெல்லாம் சந்தோஷமாகுது. ஏன்னா அவளுக்கு அவளோட ஸ்தானங்கள் அவளோட இடமெல்லாம் கிடைக்கிறது. அதனால தேவிக்கு தேங்க்ஸ் சொல்லணுமே. அதனால இந்த சாப்டர்ல இந்திராதி தேவதைகள் எல்லாருமே தேவியை ஸ்துதி பண்றா. ஸோ எப்படி ஸ்துதி பண்றா, எந்த மாதிரி தேவி? தியாயே துர்கா, நான் தியானிக்கிறேன். ஜயாக்கியாம், இந்த துர்கான ஜயா சொல்லப்பட்ட தேவியை. ஓகே, ஜயா துர்கா சண்டிகா எல்லாம் ஒரே தேவிக்கு பேரு. அந்த தேவியை நான் தியானிக்கிறேன், அவளுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். அவள் எப்படி இருக்கா சொல்லி இதுல சொல்றா. காலாபிராபாம் கட்டாட்சைர் அரிகுல பயதாம் மௌலிபத்தேந்து ரேகா. காலாபிராபாம், காலாபிராபம்னா கருத்த மேகம் எப்படி இருக்கும், மழை வரத்த இந்த கருத்த வர்ணத்துல சோபிச்சுன்னு இருக்காள் இந்த தேவி. கட்டாட்சைர் அரிகுல பயதாம், அவளோட கண்ணு கட்டாட்சம் எப்படி இருக்காம். கட்டாட்சம் கட்டாட்சங்கிறது நம்மளுக்கு அனுகிரகம் கொடுக்கப்பட்ட கண்ணு. ஆனா இங்க அரிகுல பயதாம், அரிகுலர்னா யாரு? அசுரர்களை பயப்படுத்துற மாதிரி இருக்காம் அவளோட கண்ணு. நல்லவாளுக்கு அவளோட கண் எப்பவுமே கட்டாட்சம் சொரியற கண்ணா இருக்கும். அதே நம்ம துஷ்டத்தனமா இருந்தா தேவிட்ட அந்த கண் அவளை பயப்படுத்துற மாதிரி தோணுமாம். ஸோ இங்க அரிகுல பயதாம், அரிகுலம் சொல்லப்பட்ட இந்த அசுர குலத்தையே பயப்படுத்துற மாதிரி அவளோட கட்டாட்சங்கள் இருக்காம், கண்ணுகள். அதே மாதிரி மௌலி பத்தேந்து ரேகா, மௌலினா தலையில என்ன போட்டுன்னு இருக்கா, என்னத்த பத்தேந்து ரேகாம்னா தலையில சந்திரனை சூடின்னு இருக்கா. தலையில கிரீடத்துல அவளோட தலையில சந்திரன் அலங்கார பொருளா இருக்கான். அதே மாதிரி கையில சங்கம் சக்கரம் கிருபாணம் திரிஷிகம் அப்படி கரை இருக்கு. கரைன்னா கையில சங்கத்தை வச்சுட்டு இருக்கா, சக்கரம் இருக்கு, கிருபாணம்னா வாள் கட்கம் வாழை வச்சுட்டு இருக்கா, திரிஷிகம் த்ரீனா 3, சிகம்னா ஷார்ப்பா இருக்குது, தட் மீன்ஸ் திரிசூலம். ஸோ சங்கம் சக்கரம் வாள் திரிசூலம் இந்த மாதிரி 4ஐயும் தன்னோட 4 கைகள்ல உத்வஹந்தி, உத்வஹந்தினா மேல தூக்கி பிடிச்சுட்டு இருக்காளாம், கீழே தொங்க போட்டுலே மேல தூக்கி பிடிச்சுட்டு இருக்கா. திரிநேத்ராம், 3 கண்ணுள்ளவளா இருக்கா. சந்திரன் சூரியன் அக்னி இந்த மாதிரி 3 கண்ணுள்ள முக்கண்ணியா அந்த தேவி கருப்பு நிறமா இருக்காளாம். அவள் எங்கே உட்கார்ந்துட்டு இருக்கா? சிம்ஹ ஸ்கந்தாதி ரூடாம், அவளோட வாகனமான சிம்ஹத்தோட மேல உட்கார்ந்துட்டு இருக்கா. திரிபுவனம் அகிலம் தேஜசாம் பூரயந்தி, அவளோட தேஜஸ் எப்படி இருக்கா? திரிபுவனம் 3 உலகத்தை அப்படியே தேஜஸால வியாபிச்சுட்டு இருக்கான். அவளோட பிரகாசமான அந்த ஒளி, அந்த மாதிரி சைத்தன்யம், அவளோட பிரபாவம் எல்லா 3 உலகத்தையும் அந்த காந்தி வியாபிச்சுட்டு இருக்கு. அந்த மாதிரி உள்ள துர்காவை, துர்காவா இருக்கப்பட்ட தேவியே தியாயே துர்கா, அந்த துர்கையை நான் தியானிக்கிறேன். திரிதச பரிவிருத்தாம் சேவிதாம் சித்திகாமகி, திரிதசர்னா தேவர்கள், 3 தசை உள்ளவாவாலாம். ஸோ அந்த மாதிரி உள்ள தேவியை திரிதர்ஷரான தேவர்கள், யோகிகள், சித்தர்கள் இவா எல்லாரும் சேவிக்கிறா அந்த தேவியை. அந்த தேவியை மனசுக்கு நம்ம சொல்றோம், ஏ மனசே, என்னோட மனசுனே இந்த தேவியோட இந்த கண்ணை மூடினா இந்த ஸ்லோகத்தோட தியானம் நம்மளுக்கு மனசுல வரணும். எப்படி இருக்கா அம்பாள் சொல்லி, எப்படி இருக்கா? காலமேகம் மாதிரி கருப்பா இருக்கா. அவளோட கண்ணை பார்த்தா அசுரெல்லாம் பயப்படுறா. தலையில கிரீடத்துல சந்திரனை தன்னோட ஆபரணமா தரிச்சுட்டு இருக்கா. 4 கையை தூக்கி பிடிச்சுட்டு இருக்கா. அந்த தூக்கி பிடிச்ச கையில சங்கு சக்கரம் கிருபாணம் திரிஷிகம் சொல்லப்பட்ட ஆயுதத்தை பிடிச்சுட்டு இருக்கா. 3 கண்ணுள்ளவளா இருக்கா. சிம்ஹம் மேல உட்கார்ந்துட்டு இருக்கா. அவனோட தேஜஸ் இந்த 3 உலகத்தையும் வியாபிச்சுட்டு இருக்கு. அந்த மாதிரி காந்தி உள்ளவளா இருக்கா. அந்த மாதிரி உள்ள தேவியே எல்லா தேவதைகளும், முனிவர்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள் எல்லாருமே நமஸ்காரம் பண்றா. அந்த தேவியை இந்த மனசும் தேவியை நினைச்சு நமஸ்காரம் பண்ணட்டும் அப்படி சொல்லி தேவியை இங்க தியானம் பண்றோம். ஓம் ரிஷிருவாச்ச
शक्रादयः सुरगणा निहतेति वीर्ये तस्मिन् दुरात्मनि सुरारिबले च देव्या तां तुष्टुः प्रणति नम्रशिरोधरां सा वाग्भिर्प्रहर्ष पुलकोद्गमचारुदेहाः. ஸோ ரிஷிர் உவாச்சா இது ஒரு ஸ்லோகம். ஓகே, நான் சொன்ன தேவி மகாத்மியத்தில் உவாச்சா வரதெல்லாமே ஒரு ஸ்லோக கணக்காயிடும். அதெல்லாம் சேர்த்து தான் 700 ஸ்லோகாஸு. அப்போ ஓம் ரிஷிர் உவாச்சனா ரிஷி சொல்லறா. என்ன சொல்றா? யார்கிட்ட சொல்றா? இந்த சுரதன் சொல்லப்பட்ட ராஜாவும் சமாதி சொல்லப்பட்ட வியாபாரி கதை முன்னால் சொல்லியிருக்கேன். ஸோ அவன் 2 பேரும் துக்கமாக இங்கே வந்து இவர்கிட்ட உட்காந்து கேட்குறா. ஸோ கதையை சொல்லிட்டு போகிறான். ஸோ சுரதனுக்கும் சமாதிக்கும் சொல்லப்பட்ட கதை இந்த தேவி ஸ்துதி சொல்லிவிட்டு. ஸோ தேவி ஸ்துதியில் என்ன சொல்கிறா? சக்ராதய சுரகணா நிகதேதி வீரிய தஸ்மின் துராத்மனி சுராரி பலேச்ச தேவ்யா. ஸோ சக்ராதி தேவதைகள், சக்ராதினா இந்திராதி தேவதைகளோட சமூகம், அவளோட கூட்டம் எல்லாம் தேவியை ஸ்துதி பண்ணுறா. என்னத்தினால ஸ்துதி பண்ணுறா? தேவி வந்து மகிஷாசுரன் சொல்லப்பட்ட மகா அசுரனை வதம் பண்ணியிருக்கா. அவரோட பெரிய சைன்யம், சதுரங்க சைன்யம் கொண்டு வந்திருந்தா. அதில் நிறைய அசுரர்கள் வந்தால் பிரமுக அசுரர்கள் எல்லாரும் தேவி கொல்லறா. ஸோ அதனால் இவாளுக்கு இவாளோட போன ஸ்தானமானங்கள்லாம் திருப்பி கிடைக்கிறது. அதனால இந்த சக்ரன்னா இந்திரன், இந்திரனோட சமூகம் எல்லாமே, இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு எல்லா தேவதைகளும் சேர்ந்து தேவியை ஸ்துதிக்கிறா. எப்போ ஸ்துதிக்கிறான்னா தேவியால் இந்த அசுரெல்லாம் கொல்லப்பட்டப்போ, தேவி எல்லாரையும் கொல்லறா இல்லையா, அந்த சமயம் கொன்ன பின்ன இந்த தேவதைகள் எல்லாரும் தேவியை ஸ்துதி பண்ணுறா. எப்படி பண்ணுறாளாம்? தாம் துஷ்டுவு பிரணதி நம்ர சிரோதராம்சா. ஷிரானா தலை, தராம்னா தோள். ஓகே, ஸோ நம்ம வந்து சுவாமி எப்படி நம்ம கை கூப்பி குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணுறோம் இல்லையா, தலையை குனியறோம், அதே மாதிரி தோளும் குனியறது நம்மளோட. தராம்சானா தோள், ஷோல்டர். ஸோ ரொம்ப நம்ர சிரோதராம்சா. பிரணத்தினா நமஸ்காரம் பண்ணுறா. எப்படி? ரொம்ப நம்ரம் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக வினயமாக தன்னோட தலையை அவெல்லாம் எல்லாரோட தலையும் குனியறது. அதே மாதிரி தோள்பாகவும் குனிஞ்ச அம்பாளை வினீதராக நமஸ்காரம் பண்ணுறாளாம். ஸோ எப்படி ஸ்துதிக்கிறாவா? வாக்பிர் பிரஹர்ஷ புலகோத்கமச்சாரு தேகாஹா. ஸோ தேவதைகள்லாம் ரொம்ப அழகு பார்க்கறதுக்கு, ரொம்ப அழகாக இருப்பாளாவா எல்லாம் பார்க்கறதுக்கு. ஸோ தன்னோட வாக்கால், தேவியை வந்து வாக்கால் ஸ்துதிக்கிறாளாம். எப்போ? பிரஹர்ஷ புலகோத்கமச்சாரு தேகாஹா. தேவி இந்த அசுரன்லாம் வதம் பண்ணினத்தினால சந்தோஷப்பட்ட இந்த தேவதைகள் சமூகம் எல்லாம் ரோமாஞ்சமாயிடுறாம். உடம்பு ரோமாஞ்சமாகிறது என்ன? எப்படி இருக்காவா? சாரு தேகாஹா. சாருனா அழகு, ரொம்ப அதி சுந்தரமாக இருக்காளாம் பார்க்கறதுக்கு. அதில் அந்த ரோமாஞ்சமானப்போ இன்னும் அழகாக இருக்கா பார்க்கறதுக்கு தேவதைகள்லாம். அந்த மாதிரி உள்ள தேவதைகள் தேவியை தலை குனிஞ்சு ரொம்ப வினயமாக வணங்கி நமஸ்காரம் பண்ணி இந்த ஸ்துதியை பண்ணறான். ஸோ என்ன ஸ்துதி பண்ண போகிறா, எப்படி இருக்கா தேவி சொல்லி அடுத்தடுத்த ஸ்லோகத்தில் அவள் சொல்லிகிட்டே வரா. தேவ்யாயயா ததமிதம் ஜகதாத்மசக்தியா நிஷேஷ தேவ கணசக்தி சமூகமூர்த்தியா தாமம்பிகாம் அகில தேவ மஹர்ஷி பூஜ்யா பக்தியா நதாஸ்ம விததாது சுபானி சானஹா. தேவ்யா யயா ததமிதம் ஜெகதாத்ம சக்தியா. ஸோ எப்படி அவள் வந்து தேவியை ஸ்துதி பண்ணுறா சொல்கிறா, பிரார்த்திக்கிறா. இந்த தேவி சாதா தேவி கிடையாது. இவள் எப்படி இருக்கா? ஜெகதாத்ம சக்தியா. எல்லாம் இந்த ஜெகத்துக்கு, இந்த லோகத்துக்குள்ள சக்தி எல்லாமே இவள் தான். எல்லாம் எந்த லோகத்தில் என்னெல்லாம் இருக்குது சகலதும் இவளாவே இருக்கா. நிஷேஷ தேவகண சக்தி சமூக மூர்த்தியா. ஸோ அந்த தேவி வந்து நம்மளுக்கு சகல மங்களத்தையும் எல்லா சுபத்தையும் நம்மளுக்கு உண்டாக்கட்டும். சர்வ வஸ்துவும் இந்த தேவியோட சக்தியால் வியாபிச்சுன்னு இருக்கு இல்லையா. எல்லாமே ஷீ இஸ் த ஒன்லி சஸ்டெய்னர். இவளால் தான் எல்லாமே வியாபிச்சுன்னு இருக்கு. எல்லா தேவனோட சக்தி இவளாவே இருக்கா. ஸோ அந்த அம்பிகையே தாமம்பிகாம் அகில தேவ மஹர்ஷி பூஜ்யம். அந்த அம்பிகையை பக்தி பூர்வமாக யாரெல்லாம் நமஸ்காரம் பண்ணுறா? மஹர்ஷி பூஜ்யம். எல்லா தேவதைகளும் மஹர்ஷிகளும் ரொம்ப பக்தியோட தேவியே நமஸ்காரம் பண்ணுறாளாம். ஸோ அவள் என்ன கொடுப்பாள் நம்மளுக்கு? அப்போ பக்தியா நதாஸ்ம விததாத்து சுபானி சானஹா. நம்ம பக்தியோடு அவளை நமஸ்காரம் பண்ணினா அந்த தேவி நம்மளுக்கு எல்லா சுபத்தையும் தருவாள், எல்லா மங்களங்களும் நம்மளுக்கு உண்டாகும். அந்த மாதிரி உள்ள தேவியை நாங்கள் நமஸ்காரம் பண்ணுறோம்னு சொல்லி தேவதைகள் பிரார்த்திக்கிறாங்க. யஸ்யாஃப் பிரபாவமதுலம் பகவானனந்தோ பிரம்மா ஹரஸ்ச நஹி வக்துமலம் பலம் ச சா சண்டிகாகில ஜகத் பரிபாலனாய நாஷாய சாசுபபயஸ்ய மதிம் கரோது.
யஸ்யாஃப் பிரபாவமதுலம் பகவானனந்தோ பிரம்மா ஹரஸ்ச நஹி வக்தும் அலம் பலம் சா. ஸோ இங்கே தேவியோடு இதை சொல்கிறா மகிமை எப்படி இருக்குன்னு. தேவி இங்கே என்ன சொல்கிறான்னா தேவியை நிச்சயிச்சுக்கட்டும் சொல்லி. என்னது தேவி மனசு வைக்கட்டும். என்னத்துக்கு மனசு, என்னத்தில் மனசு வைக்கணும்னு சொல்லி கேட்குறேன்னா ஜகத்தை பரிபாலிக்கிறதுக்கு, ஓகே, பரிபாலனம் செய்யறதுக்கு தேவி தான் மனசு வைக்கணும் இல்லையா. அவளுக்கு மனசு இல்லாட்டா இந்த உலகம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அதுபோல் இங்கே அசுபம், அசுபம்னா சுபம் அல்லாதது அமங்கலம் உண்டாகுமோ அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் பயம் இருக்கும் இல்லையா எப்போதுமே மனசில். அந்த பயத்தை நாசமாக்குறது யாராக்கும் தேவி. ஸோ அதுக்கும் மனசு அவள் வைக்கட்டும் சொல்லி இங்கே பிரார்த்திக்கிறா. எந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாதுன்னு தேவி மனசு வச்சா நம்மளுக்கு கஷ்டம் எல்லாம் போயிடுமா. ஸோ நம்மளை எப்போதும் ரட்சித்து காப்பாற்றட்டும் சொல்லி தேவதைகள்லாம் வேண்டிக்கிறா. ஸோ எப்படி சொல்கிறா, பிரம்மா ஹரஸ்ச நஹி வக்தும் அலம் பலம் சா. தேவியோட பலம், ஓகே, அவளோட பலம் அவளோட பிரபாவத்துக்கு ஈக்குவலண்ட்டாக ஒன்றுமே இல்லை, எதையுமே கம்பேர் பண்ண முடியாது. அதுலம், எதுவுமே துலனா இல்லை சொல்லி சொல்கிறா. துலம்னா அது கம்பேர் பண்ண முடியாது. அந்த மாதிரி பலம் அவளுக்கு. என்ன அந்த மாதிரி பலம் இருக்கிறதுனால தான் இந்த அசுரனை அவள் ரொம்ப ஈஸியாக ஒரு டயர்ட்னஸே இல்லாதக்கு எல்லாரையும் நாசமாக்கினா. ஸோ அவளோட பிரபாவத்துக்கோ பலத்துக்கோ எதுவுமே ஈக்குவலண்ட்டாக இல்லை. அதே மாதிரி என்ன சொல்கிறா, பிரம்மா ஹரஸ்ச நஹி வக்தும் அலம் பலம் சா. ஸோ பிரம்மதேவன் ஆகட்டும், விஷ்ணு ஆகட்டும், சிவனாகட்டும், இந்த 3 பேரும் இந்த தேவியோட பிரபாவத்தையோ பலத்தையோ சொல்லறதுக்கு சக்தர் அல்ல சொல்லி. சக்தன் மீன்ஸ் தே ஆர் நாட் கேப்பபிள் டு டெல் அபவுட் தேவிஸ் பலம் அண்ட் பிரபாவம். அந்த மாதிரி அவளோட அதுக்கெல்லாம் ஈக்குவலண்ட் ஒன்றுமே இல்லை, கம்பேரே பண்ண முடியாது. ஈவன் சிவனாலேயோ விஷ்ணுவாலே பிரம்மாவில கூட கம்பேர் பண்ண முடியாது சொல்லி சொல்கிறான். ஸோ தேவியோட மகிமையை சொல்லறதுக்கு 3 பேருக்கும் சாத்தியமே இல்லை. அப்படி தே ஆர் நாட் கேப்பபிள் டு டெல் சொல்லி சொல்கிறா இல்லை. ஸோ ஹரி சொல்லப்பட்டவன் யாரு, 1000 முகமுள்ள பகவான். அந்த பகவானுக்கும் முடியாது. பிரம்மா 4 முகமுள்ள பிரம்மனுக்கும், 4 வேதம் சொல்லப்பட்டவன் பிரம்மதேவன். ஸோ 4 வேதம் சொல்லப்பட்ட 4 முகமாக இருக்கிற பிரம்மனுக்கும் முடியாது. ஹரன் சொல்லப்பட்ட சிவன், 5 முகம் உள்ள சிவன் மகாதேவனாலையும் தேவியோட மகிமையை வர்ணிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறத நம்மளுக்கெல்லாம் ஒரே ஒரு தலை தான் இல்லையா. நம்மளுக்கு 5-6 தலையாக இருக்குது, நம்மளுக்கு ஒரே ஒரு தலை. ஸோ நம்மளால் எப்படி தேவியை புரிஞ்சிக்க முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த சண்டிகாவோட பலம் பிரபாவத்தை யாராலையுமே வர்ணிக்க முடியாது. அந்த சண்டிகா நம்மளை எல்லாரையும் எங்கேருந்து பயத்துலேருந்து முக்தி தரப்பட்டவள் அவள். நம்மளுக்கு எந்த பயம் இருந்தாலும் நீ பயப்படாதே குழந்தை, நான் இருக்கேன், அம்மாவாக இருக்கேன்னு சொல்லி நம்மளுக்கு தேவி அப்பப்போ இது பண்ணிட்டு இருக்கலாம். யாருக்கு, பக்தனுக்கு மாத்திரம்தான் இது. அசுரனுக்கு சொன்னேன் அவளோட கட்டாட்சமாக இருக்கிற கண்ணு கூடி பயப்படுத்துமா. அந்த மாதிரி தேவி நம்மளை எல்லா விதத்திலேருந்தும் ரட்சிப்பள். அந்த மாதிரி உள்ள தேவியை நாங்கள் நமஸ்காரம் பண்ணுறோம் சொல்லி இங்கே தேவதைகள் சொல்கிறா. யா ஸ்ரீ ஸ்வயம் சுக்ருதினாம் பவனேஸ்வலக்ஷ்மீ பாபாத்மனாம் கிருததியாம் ஹிருதயேஷு புத்திஹ ஸ்ரத்தா சதாம் குலஜன பிரபவஸ்ய லஜ்ஜா தாம் த்வாம் நதாஸ்ம பரிபாலய தேவி விஸ்வம். யா ஸ்ரீ ஸ்வயம் சுக்ருதினாம் பவனேஸ்வலக்ஷ்மீ. ஓகே, யா ஸ்ரீ, ஸ்ரீனா லக்ஷ்மி. ஸோ தேவி எப்படி சொல்கிறா, எல்லாம் நீ ஐஸ்வர்யமாக இருக்காய். லக்ஷ்மின்னா ஐஸ்வர்யமயமாக இருக்காய். ஓகே, எங்கே ஐஸ்வர்யமாக இருக்கா தேவி, நீ யாரெல்லாம் சுகிருத்தம்னா பாக்கியம் செய்தவா, நல்ல புண்ணிய காரியம் பண்ணினவா வீட்டில் நீ லக்ஷ்மி கடாட்சமா லக்ஷ்மியாக இருக்காய் சொல்லி சொல்கிறான். அதே மாதிரி பாபாத்மனாம் கிருத்ததியாம் ஹிருதயேஷு புத்தி. பாபம் பண்ணின வீட்டில் எப்படி இருக்கா, அதே லக்ஷ்மி அலக்ஷ்மியாக இருக்கா. அலக்ஷ்மினா லக்ஷ்மியோட அக்கா, ஜேஷ்டா அவளுக்கு பேர். தட் மீன்ஸ் தாரித்ரம். ஓகே, அவன் வீட்டில் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி யாருக்கெல்லாம் உங்கள்கிட்ட பக்தி இல்லை அந்த வீட்டை நீ அலக்ஷ்மியாக இருக்கா. யாரெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கா அவன் வீட்டை நீ லக்ஷ்மி கட்டாட்சத்தோடு அந்த ஆற்றுல நீ இருக்காய் சொல்லி சொல்கிறான். அதே மாதிரி ஸ்ரத்தா சதாம் குலஜன பிரபவஸ்ய லஜ்ஜா, நல்ல குலத்தில் பிறந்தவாள். ஓகே, நல்ல குலம்னா என்னது, நல்ல ஃபேமிலியில் பிறந்தவா இல்லையா. நல்ல ஃபேமிலினா புண்ணியம் பண்ணின வீட்டில் நீ எப்படி இருக்காய், லஜ்ஜா ரூபத்தில் இருக்காய். ஸோ இதெல்லாம் 5ஆவது சாப்டர் இதெல்லாம் வரும் தேவிக்கு நமஸ்காரம் சொல்லறதுல. ஸோ லஜ்ஜா ஸ்வரூபினியா நீ நல்ல குலத்தில் பிறந்தாவா வீட்டில் இருக்காய். அதே மாதிரி பாபம் பண்ணின வீட்டில் அலக்ஷ்மியாக இருக்காய், புண்ணியம் பண்ணின வீட்டில் நீ லக்ஷ்மியாக இருக்காய். தாம் துவாம் நதாஸ்ம பரிபாலய தேவி விஸ்வம். இந்த விஸ்வத்தெல்லாம் பரிபாலனை பண்ணப்பட்ட தேவியே நாங்கள் உன்னை நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறான். கிம் வர்ணயாம தவ ரூபமசிந்த்யமேதத் கிம் சாதி வீரியமசுரக்ஷயகாரி பூரி கிம் சாஹவேஷு சரிதானி தவாத்புதானி
சர்வேஷு தேவ்ய சுரதேவ கணாதிகேஷு கிம் வர்ணயாம தவ ரூபம் அச்சிந்தியமேத்தது. கிம் எப்படி, நாங்கள் எப்படி உன்னை வர்ணிக்கிறது கேட்குறாங்க. உன்னுடைய அச்சிந்திய ரூபம், தேவியோட ரூபத்தை யாராலே பார்க்கவும் முடியாது, வர்ணிக்கவும் முடியாது. அந்த மாதிரி உள்ள ரூபம் தேவியோடு. நாங்கள் எப்படி உன்னோட ரூபத்தை வர்ணிக்கிறது? கிம் சாதி வீரியம் அசுர க்ஷயகாரி பூரி. உன்னோட வீரியத்தை சிந்திக்கவே முடியலை நம்மளால். தேவியோட வீரியம்னா யுத்தத்தில் எப்படி அவள் நிஸ்சாரமாக எல்லாரையும் அசுரரை ஒரு ஹூங்காரத்தில் கூட அசுரரை வீழ்த்தரா இல்லையா? அந்த மாதிரி உன்னோட வீரியம், அத்த பராக்கிரமியான உன்னோட வீரியத்தை எங்களால் நினைக்கக்கூடி சிந்திக்கக்கூடி முடியலை. அந்த மாதிரி உள்ள தேவினி. கிம்சாஹவேஷு சரிதானி தவாத்புதானி. உன்னோட சரிதங்கள், தேவியோட ஒரு சரிதம் அற்புதமாக இருக்கான். நம்மளால் அதை சிந்திக்க முடியலை, இப்படியும் ஆகலாமான்னு. அந்த மாதிரி அற்புதமான கதைகளாக இருக்குது தேவியோடு உன்னோட சரித்திரங்கள். அதெல்லாம் நாங்கள் எப்படி வர்ணிக்கிறது? சர்வேஷு தேவ சுரதேவ கணாதிகேஷு. அந்த மாதிரி உள்ள தேவியை எல்லாரும் உன்னோட அற்புதமான இந்த சரித்திரத்தையும் உன்னோட பராக்கிரமத்தையும் எல்லாரும் வர்ணிக்க முடியாத எல்லாருமே உன்னை வணங்குறா. அந்த மாதிரி உள்ள தேவியை நாங்களும் நமஸ்காரம் பண்ணுறோம், எங்களே நீ காப்பாற்று சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஹேது சமஸ்த ஜகதாம் திரிகுணாபி தோஷைஹி நக்ஞாயசே ஹரிஹராதிபிரப்யபாரா சர்வாஸ்ரயாகிலமிதம் ஜகதம்சபூதம் அவ்யாக்ருதா ஹி பரமா பிரகிருதிஸ்த்வமாத்யா. ஹேது சமஸ்த ஜகதாம் திரிகுணாபி தோஷைஹி. எல்லா லோகத்துக்கும் இந்த சராச்சரத்துக்கும் காரணம் யாரு? நீதான் இல்லையா? எல்லாமே சிருஷ்டி எல்லாமே உங்ககிட்டேருந்து தான் உண்டாயிருக்கு. ஆனால் திரிகுணாபி தோஷைஹி, இந்த 3 குணங்கள், திரிகுணங்கள், சத்வ ரஜோ தமோ குணம் நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்கு. அந்த குணம் தேவிக்கும் உண்டு. ஆனால் இந்த 3 குணம் திரிகுணாத்மக ரூபியானாலும் நீ உனக்கு இந்த குணத்தால் எந்த தோஷமும் இல்லை. திரிகுணாபி தோஷைஹி. இப்போ சத்துவகுணம் இருந்தால் நம்ம ரொம்ப நல்லவாளாக இருப்போம் அன்னைக்கு இல்லையா? ரஜோகுணம் இருந்தால் அந்த மாதிரி நம்மளோட பிஹேவியர் இருக்கும். தமோ குணம் இருந்தால் அந்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணுவோம். ஆனால் எங்கள் தேவிக்கு இந்த குணத்தோட எந்த தோஷமும் அவளுக்கு அண்டாது, அவளை ஒன்றுமே பண்ணாதான். அவள் எப்போவுமே சத்துவமாக இருக்கப்பட்டவள். ஸோ இந்த திரிகுணாத்மிக ரூபி ஆனாலும் உனக்கு இந்த குணத்தினால யாதொரு தோஷமும் இல்லை சொல்லி சொல்கிறா. சர்வாஸ்ரயா அகிலமிதம் ஜெகதம்ச பூதம் நக்ஞாயசே ஹரிஹராதி பிரப்ய பாரா. ஸோ ஹரிஹரன் ஹரிஹரன் கூட அவளுக்கு கூட உன்னோட அபார ரூபத்தை காண முடியாது. தேவியோட என்ன ரூபம்னு அவளாலையும் பார்க்கவே முடியலையா. ஸோ இந்த உலகம் எப்படி இருக்கு? சர்வாஸ்ரயா கிலமிதம் ஜெகதம்ச பூதம். இந்த உலகம் ஜகத்து அவளுடைய ஒரு சின்ன அம்சம். இந்த சின்ன அம்சத்துலேருந்து தான் இந்த உலகமே உண்டாயிருக்கான். அப்படின்னா பார்த்துங்களோட அபார சக்தி எப்படி இருக்குன்னு. ஸோ தேவி யாராக்கும்? அவ்யா கிருதாகி பரமா கிருத்தமஸ்தி பிரகிருதி ஸ்வம் ஆத்தியம். இந்த பிரகிருதி மூல பிரகிருதி உங்ககிட்டேருந்து தான் உண்டாயிருக்கு. ஆத்தியம் வந்தவள், ஃபஸ்ட்டு வந்தவள் யாராக்கும்? சாட்சாத் ஜெகதம்பிகை. ஸோ எல்லாமே உங்ககிட்டேருந்து தான் எல்லாமே சிருஷ்டியில் வந்திருக்கு. அதனால் இந்த ஒரு அம்சத்தோடு இந்த சின்ன ஒரு அம்சமாகும் இந்த உலகம். ஸோ அந்த உலகத்தையே படைச்சவள் நீ. ஸோ உன்னோட ரூபம் எப்படி இருக்கும்? அபாரமான ரூபத்தை கொண்டவள் நீ. அதனால் உன்னை பற்றி யாரும் இதே பண்ண முடியாது, நீ எப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது சொல்லி சொல்கிறான். அந்த மாதிரி உள்ள தேவியை நாங்கள் நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தேவதைகள் நமஸ்காரம் பண்ணுறான். யஸ்யா சமஸ்த சுரதா சமுதீரணேன திருப்திம் பிரயாதி சகலேஷு மகேஷு தேவி ஸ்வாஹாசி வை பித்ருகணஸ்ய ச திருப்தி ஹேதுஹு உச்சார்யசே த்வமத ஏவ ஜனை ஸ்வதாச்ச. யஸ்யா சமஸ்த சுரதா சமுதீரணேன திருப்திம் பிரயாதி சகலேஷு மகேஷு தேவி. ஸோ ஏது மந்திரம் தேவதைகள்லாம் உச்சரிக்கிறாளோ எதில்? யக்ஞ யாகாதிகளில் அந்த மந்திரம் நீதான். எந்த மந்திரம் அது? அது ஸ்வாஹா சொல்லப்பட்ட மந்திரம். ஸ்வாஹா ஸ்வாஹா சொல்லி தானே நெய்யை ஊத்தரா அந்த இது கொடுக்கறது. ஸோ ஸ்வாஹா மந்திரம் நீதான். இந்த ஸ்வாஹா மந்திரம் என்ன பண்ணுறது? இந்த அக்னிகாரியம் பண்ணுறத அந்த சகல தேவதைகளுக்கும் அந்த ஆகாரத்தை கொண்டு கொடுக்குறாளாம் ஸ்வாஹா தேவி. எல்லாரும் திருப்தி பண்ணி விட்டுவிடா. திருப்திம் பிரயாதி சகலேஷு மகேஷு தேவி. மகம்னா யக்ஞம். யக்னத்தில் ஸ்வாஹா மந்திரத்தை சொல்லி அந்த யக்னத்தில் அந்த நெய்யை விட்டுதுன்னா அந்த ஸ்வாஹாதேவி என்ன பண்ணுறா? அந்தந்த போர்ஷன் எந்தெந்த தேவதைக்கு கொண்டு போனோம் எல்லாருக்கும் அவள் கொண்டு கொடுத்து விட்றா. அதனால் தேவதைகள்லாம் திருப்தி அடைகிறா. ஸோ அந்த மந்திரமாக யார் இருக்காய்? ஸ்வாஹா மந்திரம் நீயே தான். அதே மாதிரி ஸ்வாஹா சிவை பித்ருகணஸ்ய ச திருப்தி ஹேதுஹு உச்சாரியசே துவமத ஏவ ஜனை ஸ்வதாச்சா.
இவா யாரு? பித்ருகணங்கள். ஓகே, பித்ருகணங்களுக்கும் நம்ம வந்து ஸ்ராந்த காரியமன்றத்தை கொடுக்குறோம் இல்லையா, மந்திரம். அந்த மந்திரத்தை உச்சாரிக்கிறது என்ன மந்திரம்? அது ஸ்வதா சொல்லப்பட்ட மந்திரம். ஸோ ஸ்வதா தேவி வந்து பித்ருகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆஃபரிங்ஸ் என்ன கொடுக்குறோமோ இந்த மந்திரத்தை உச்சாரணை பண்ணி ஸ்வதா மந்திரத்தை சொல்லியாச்சுன்னா பித்ருகணங்கள்லாம் திருப்தி அடைஞ்சு விட்றா. ஸோ அந்த ஸ்வாஹா சொல்லப்பட்ட மந்திரமாக தேவதைகளுக்கு போகப்பட்ட அந்த ஆஃபரிங்ஸும் நீயே தான். அதே மாதிரி பித்ருகணங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆஃபரிங்கே ஸ்வதாதேவி கொண்டு கொடுக்குறா. அந்த ஸ்வதா மந்திரம் நீயாவே இருக்காய். ஸோ இந்த ஸ்வாஹா ஸ்வதா வந்து தக்ஷனோட பொண்கள். தக்ஷனுக்கு 16 பொன் குழந்தைகள். அதில் 13 பேரை தர்ம தேவதை கல்யாணம் பண்ணிக்கிறா. அப்புறம் வந்து ஸ்வாஹா வந்து அக்னி பண்ணிக்கிறா, ஸ்வதாவை பித்ரு தேவதை பண்ணிக்கிறா. கடைசியில் சதி தேவி வந்து சாக்ஷாத் சிவபகவான் கல்யாணம் பண்ணிக்கிறா. அப்படி 16 குழந்தைகள். ஸோ அந்த ஸ்வாஹா ஸ்வதா சொல்லப்பட்ட மந்திரம் எல்லாம் நீயே தான். அந்த மந்திரத்தால் தேவதைகள்லாம் திருப்தி அடைகிறா. ஸ்வாஹா மந்திரத்தால், ஸ்வதா மந்திரத்தால் பித்ருகணங்கள்லாம் திருப்தி அடைகிறா. ஸோ சகலதும் நீயே தான், யக்ஞம் யாகங்கள் எல்லாமே நீ தான் சொல்லி சொல்கிறா. ஸோ அந்த மாதிரி உள்ள தேவி உனக்கு நாங்கள் நமஸ்காரம் பண்ணுறோம். யா முக்தி ஹேதுரவிசிந்த்ய மகாவிரதாத்வம் அப்யஸ்யசே சுனியதேந்திரிய தத்வசாரைஹி மோக்ஷார்த்திபிர் முனிபிரஸ்த சமஸ்ததோஷைஹி வித்யாசி சா பகவதி பரமாஹி தேவி. யா முக்தி ஹேதுரவிசிந்த்ய மகாவிரதாத்வம் அபியஸ்யசே சுனியதேந்திரிய தத்வசாரைஹி. ஸோ தேவி என்னமா இருக்கா இதில்? இவ தான் வித்யாஸ்வரூபிணியாக இருக்கா. நீ தான் வித்யாஸ்வரூபிணியாக இருக்கா சொல்லி சொல்கிறான். அந்த வித்தியை தான் நம்மளுக்கு என்னத்தை கொடுக்கறதா? முக்தியை. யா முக்தி ஹேத்து. வித்தியை இருந்தால் தான் முக்தி கிடைக்கும் இல்லையா? வித்தியை இருந்தால் தான் பக்தியை வளர்த்த முடியும். ஒன்று சொன்னால் நம்மளுக்கு புரியணும்னா அது வித்தியை இருக்கணும். நம்மளுக்கு வித்தியனா என்னது? நாலேஜ். ஸோ நாலேஜ் இருந்தால் தான் பக்தியை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ பக்தி இருந்தால் தான் முக்தி கிடைக்கும். ஸோ அதனால் இங்கே என்ன சொல்கிறா? வித்யாஸ்வரூபிணியாக நீ இருக்காய். இந்த வித்யாஸ்வரூபிணியாக இருந்ததுனால நீ முக்தியை எங்களுக்கு தருவாய் சொல்லி சொல்கிறான். ஸோ முக்தி இங்கே யாருக்கெல்லாம் கிடைக்கிறது? அபியஸ்யசே, அபியாசம் பண்ணணும் இல்லையா? அபியாசம்னா என்னது? எப்போதுமே ப்ராக்டிஸில் இருக்கணும். நம்ம என்றைக்கும் படிச்சுட்டே இருந்தால் தான் தெய்வாத்மம் படிக்க வரும். ஒரு நாள் படித்து நீங்கள் ஒரு மாதம் கழிஞ்சு படிங்கோ, ஒன்றும் படிக்க வராது. அதனால் எந்த இது வேணுனாலும் அபியாசம் பண்ணணும் இல்லையா? விதவுட் ப்ராக்டிஸ் நம்மளால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. அங்கே என்ன சொல்கிறா? யாரெல்லாம் அபியாசம் பண்ணுறா? அபியாசம் பண்ணி அனுசரிக்கிறா. அதை ஃபாலோ பண்ணணும். என்னெல்லாம் சொல்லியிருக்கா அதை ஃபாலோ பண்ணணும். மகாவிரதங்கள் எல்லாம் அனுசரிக்கிறவா முனிகள். எல்லா முனிகளும் அவள் என்ன பண்ணுறா? எல்லாத்தையுமே உபேட்சிச்சு விட்றா இல்லையா? எதுவுமே மோக்ஷார்த்தி பிர் முனிபிரஸ்த சமஸ்த தோஷைகி எல்லாமே வேண்டாம் வச்சுடுறாவா. இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லி இந்திரியங்களை அடக்கி வச்சுக்கிறா இல்லையா? நம்மளை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும் நம்மளோட இந்திரியங்கள் எல்லாம். நம்மளுக்கு என்ன மனசில் எப்போதும் ஆசை உண்டாகிட்டே இருக்கும். அந்த ஆசையெல்லாம் நம்ம வந்து அடக்கி வச்சுருந்தா தான் நம்மளால் அபியாசம் பண்ண முடியும். அபியாசம் பண்ணுறதுக்கு இந்த ஆசையை கெடுத்து விடுறது. இது இன்றைக்கி வேண்டாம், நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம், இப்படி நாளைக்கு தள்ளிகிட்டே போகிறோம் இல்லையா? ஆனால் முனிகளெல்லாம் அப்படி இல்லை. ஒன்று சொல்லியாச்சுன்னா அதை அனுசரிக்கிறதுக்கு பார்ப்பா. அதனால அவள் எல்லாத்தையும் உபேட்சிக்கிறா, இந்திரியங்களே கண்ட்ரோலில் வச்சுக்கிறா. ஸோ அபியாசம் பண்ணுறதுனால அந்த வித்யை அவளுக்கு நல்லா வந்து விடுறது. வித்தியினால் பக்தி வருது, பக்தினால் முக்தி கிடைக்கிறது. ஸோ அந்த வித்யாஸ்வரூபிணியாக நீதான் இருக்காய். வித்யாசிசா பகவதி பரமாஹி தேவி. அந்த வித்தியை கொடுக்கப்பட்டோடு நீயே தான். அந்த மாதிரி உள்ள தேவியை நாங்கள் நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. சப்தாத்மிகா சுவிமலர்க்யஜுஷாம் நிதானம் உத்கீதரம்ய பதபாடவதாம் ச சாம்னா தேவி த்ரயி பகவதி பவபாவனாய வார்த்தா ச சர்வஜகதாம் பரமார்த்திஹந்த்ரி. ஓகே, சப்தாத்மிகாம் சுவிமலர் இங்கே ரிக்யஜு நிதானம் 2 வேதத்தை சொல்கிறா. என்னது? நீ வந்து எப்படி இருக்கா? தேவி வந்து சப்தஸ்வரூபிணியாக இருக்கா. நம்ம இப்போ பேசுகிறோம் இல்லையா? சப்தம், இந்த சப்தம் வரது பாருங்க. ஒரு பேர்ட்ஸோட சப்தம் இருக்குது, அனிமல் சப்தம் பண்ணுறது, மனுஷமாக சப்தம் பண்ணுறா. இந்த சப்தமாக இருக்கிறதும் அவளே தான். ஸோ சப்தம்னா என்னது? வேதத்தோடு சாரம். வேதத்தோடு சாரம்னா ரிக் யஜு 2 வேதத்தை இங்கே சொல்கிறா. அது நீயாவே இருக்கா. ரிக்காவும் யஜுர் வேதமாகவும் நீ இருக்காய், சப்தசாரமாக இருக்காய். உத்கீத ரம்ய பதப்பாட்ட வதாம்ச சாம்னாம். சாம்னாம்னா சாமவேதம். ஸோ சாமவேதம் சொல்லப்பட்டது பாட்டு மாதிரி இருக்கும். சாமவேதம் கேட்டிருப்பேன் நீங்கள். ஸோ கானம் செய்கிறது வந்து சாமவேதம். ஸோ சாமவேதமாக நீ இருக்கா. பாக்கி வேதங்கள்லாம் கோஷம் செய்கிறது இல்லை, ஜோர மந்திரம் படிப்பா. அதெல்லாம் ஒரு நோட்ஸில் படிப்பா. ஸோ சாமவேதமாக நீ பாட்டு ரூபமாகவும் நீயாவே இருக்காய். ஸோ நீ யாருக்கும் சொல்லப்போனால் தேவி த்ரயி பகவதி பவபாவனாயா.
தேவி யாராக்கு இந்த பகவதி சொல்லப்பட்டவள் த்ரைனா 3 வேதங்கள். ஓகே, நீ வேத மாதாவாக இருக்காய். ஸோ இந்த சம்சாரம் நிலநிற்கிறதுக்கு உள்ள வார்த்தாது சர்வ ஜெகதாம் பரமாத்ரி ஹந்திரி. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு ஆக்குபேஷன், ஓகே, விற்த்தினா ஆக்குபேஷன் நீதான், எல்லாமே அந்த ஆக்குபேஷனும் நீதான். நம்ம எந்த வேலை பண்ணுறோமோ அது வந்து பகவானுக்குன்னு நினச்சி பண்ணணுமா. எந்த வேலையிலையும் சொல்கிறதுக்கு இல்லை, எல்லா வேலையும் ஒசத்தி தான். ஸோ பிராமணனுக்கு பிராமணன் வேலை, க்ஷத்ரியனுக்கு என்ன வேலை சொல்லியிருக்கானோ அது, இந்த மாதிரி அந்தந்த வர்ணத்துக்கு என்னெல்லாம் வேலை இருக்குது, ஆக்குபேஷனாகவும் நீ தான் இருக்காய். ஸோ இந்த லோகத்தில் ஜீவிக்கிறது எல்லாமே உன்னோட அனுகிரகத்தால் தான் இல்லையா. நம்ம செய்யும் தொழில் தெய்வம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வார்த்தா ஸ்வரூபமாக, சப்தஸ்வரூபமாக, விற்பி ஸ்வரூபமாக தேவி இருக்காய். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆயுத பூஜையெல்லாம் பண்ணுறோம் பாருங்க நவராத்திரி சமயத்தில். அதனால தான் இந்த ஆயுதத்தை எல்லாம் வச்சு பூஜை பண்ணுறோம். வார்த்தாச்ச சர்வ ஜெகதாம் பரமாத்ரி ஹந்திரி. ஸோ தேவி வந்து எல்லா வேலையிலையும் அவளாவே இருக்கா. எந்த வேலை எடுத்தாலும் அது அம்பாளோட ஸ்வரூபம் தான் அந்த வேலை. எந்த வேலையும் நம்மளுக்கு குறைச்சல் கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்போது பிராமணாக்குன்னா அந்த வேத புக் எல்லாம் வைக்கிறா, க்ஷத்ரியன்னா அவனோட வாழு கத்தி எல்லாம் வைக்கிறான் இல்லையா. அவள் வேலையில் என்ன நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அதனால தான் அந்த ஆயுத பூஜைன்னு சொல்லி யாருக்குமே அதில் வந்து வேறுபாடு கிடையாது, எல்லாருமே ஈக்குவல் தான். அதனால் எல்லா வேலையும் எல்லா விற்த்தியும் நீயாவே இருக்காய். சப்தஸ்வரூபமாகவும் இருக்காய், வேதஸ்வரூபமாக இருக்காய், நீ விற்பி ஸ்வரூபமாகவும் இருக்காய், எல்லாமே நீ தான். அந்த மாதிரி உள்ள தேவிக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. மேதாசி தேவி விதிதாகில சாஸ்திரசாரா துர்காசி துர்க பவசாகர நௌரசங்கா ஸ்ரீகைட்டபாரி ஹிருதயைக கிருதாதிவாசா கௌரி த்வமேவ சசிமௌலி கிருத பிரதிஷ்டா. மேதாசி தேவி விதிதாகில சாஸ்திரசாரா. மேதாசின்னா அங்கே மேதாவிகள் சொல்லுவோம் இல்லையா, வித்வான். வித்வான்னா என்ன பண்டிதர்கள். ஓகே, பண்டிதர்னா யாராக்கும், சாஸ்திரமெல்லாம் தெரிஞ்சவாளுக்கு தான் பண்டிதர் சொல்லுவாள். ஸோ சாஸ்திரமெல்லாம் தெரிஞ்சதுன்னா எப்படி, தேவி வித்யாஸ்வரூபிணியாக இருக்கா இல்லையா. ஸோ தேவியோட அனுகிரகம் இருந்தால் தான் பண்டிதர் ஆக முடியும். ஸோ அந்த மாதிரி அனுகிரகம் அவளுக்கு கிடச்சிருக்கு. அதனால சாஸ்திரத்தோடு சாரம் அந்த அறிவெல்லாம் கொடுக்கறது யாரு, மேதாசக்தியாக இருந்து நீ தான் கொடுக்குறாய். மேதாசக்தினா புத்தி விட நம்மளுக்கு அந்த புத்தி இருந்தாலும் போகாது இல்லையா, அது உள்ளே போய் நம்மளுக்கு என்ன சொல்கிறோம் தெரியணுமே. ஸோ அதான் மேதாசக்தி. ஸோ மேதாசக்தியாக இந்த வித்வானுக்கெல்லாம் நீ தான் இருக்க, அறிவை கொடுக்கப்பட்டவள் நீ தான். ஸோ அனுகிரகம் இல்லாட்டா புத்திக்கு ஒன்றும் ஒர்க் பண்ணாது இல்லையா. நிறைய குழந்தைகள் அந்த மாதிரி இருக்கா பாருங்கோ. எல்லாருக்கும் பகவான் புத்தி வச்சிருக்கான்னு அந்த புத்தி ஒர்க் பண்ணால் அந்த மேதாசக்தி வேணும். ஸோ அதனால் மேதாசக்தியாக எல்லாரோட அந்த வித்வானுக்கு நீயாவே இருக்காய் அப்படி சொல்கிறா. துர்காசி துர்க பவசாகர நௌரசங்கா. துர்கம்னா என்னது, கஷ்டங்கள். நம்மளோட கஷ்டம்னா எங்கே, பவசாகரம். பவசாகரம் நம்ம சம்சார சாகரத்தில் எத்தனையோ துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த துக்கத்தை எல்லாம் துர்காசி, அதெல்லாம் இல்லாதக்கு ஆக்கப்பட்டவள் நீதான். எப்படி நௌரசங்கா, அந்த இதை வந்து தோணியாக வரானா நம்மளுக்கு. தேவி வந்து ஒரு போட்டாக வந்து, ஒரு போட்டை எப்படி இந்த போட்டாம் இது, இந்த போட்டில் ஏறி உட்காந்தா தண்ணி அதுக்குள்ளே வராது இல்லையா. போட்டில் ஓட்ட விழுந்தாச்சுன்னா தண்ணி வந்துவிடும், ஓட்ட விழுறதான் கஷ்டங்கள். ஸோ தேவியோட போட்டுக்குள்ளே நம்ம ஏறி உட்காந்தாச்சுன்னா அந்த போட்டுக்கு ஓட்ட கிடையாது. அதனால இந்த சம்சார சாகரத்தை வந்து ஈஸியாக தாண்ட வச்சு விடுவள். தட் மீன்ஸ் என்னது, நம்மளுக்கு கஷ்டங்கள் இல்லாதக்கு மோட்சத்தை தேவி கொடுத்து விடுவள். ஸோ அதுவும் நீயாவே இருக்காய். ஸ்ரீ கைட்டபாரி ஹிருதயேக கிருதாதிவாசா. ஸ்ரீனா யாரு, லக்ஷ்மி. கைட்டபன்னா யாரு, மது கைட்டபனை வதம் பண்ணதாரு மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவோட ஹிருதயத்தில் யார் இருக்கா, ஸ்ரீ ஹிருதயைக்கா. பகவானோட ஹிருதயத்தில் இருக்கப்பட்ட ஸ்ரீயா இருக்கப்பட்ட மகாலட்சுமியும் நீயே தான். கௌரி துவமேவ சசிமௌலி கிருத பிரதிஷ்டா. கௌரினா பார்வதி, பார்வதியாவும் நீ இருக்கா. எப்படி, சசிமௌலினாரு சாக்ஷாத் பரமசிவன் இல்லையா, மேலே சந்திரனை சூடின்னு இருக்கா இல்லையா சிவன், அர்த்தச்சந்திரனை. ஸோ சசிமௌலி கிருத பிரதிஷ்டா, சந்திரனை சூடிய அந்த சதாசிவனோடு கௌரியாக இருக்கிறதும் நீயே தான். ஸோ அர்த்தநாரியாக இருக்கப்பட்டவளும் நீயே தான். ஸோ சந்திரசேகரனோட அர்த்தநாரியாக இருக்கிறவளும் நீ தான். விஷ்ணுவோட ஹிருதயத்தில் இருக்கப்பட்ட லக்ஷ்மி நீ தான். அதே மாதிரி சாஸ்திரத்தோட அறிவையெல்லாம் கொடுக்கப்பட்டதாரு சாக்ஷாத் சரஸ்வதி தேவி. அதே ஃபஸ்ட்டு சொல்கிறா. ஸோ சரஸ்வதியாக இருந்துட்டு மேதாசக்தியாக நீ எல்லாருக்கும், அந்த பண்டிதருக்கு எல்லாருக்குமே, வித்வானுக்கு எல்லாமே மேதாசக்தியாக இருந்து புத்தியை கொடுக்கப்பட்டவளும் நீ தான். அந்த மாதிரி உள்ள தேவி எங்களை நீ ரட்சிக்கணும், நாங்கள் நமஸ்காரம் பண்ணுறோம் உன்னை சொல்லி சொல்கிறா.